இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை இந்த பாடலுடன் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நம்முடைய இயேசுவுக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா.
காலை நேரத்துல அப்பாவை உயர்த்துவதும் அப்பாவை பாடுவதுதான் நம்முடைய நோக்கமும். அதுதான் நம்முடைய மேன்மையாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில மேன்மை என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே கிடையாது. அப்பாவை உயர்த்தினா போதும், அப்பாவை குறித்து பாடினா போதும். அதுதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிற மேன்மையான காரியம். நம் பாடினமே வருத்தங்கள் வந்தாலும், பசிதாகங்கள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாரு. என்னெல்லாம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் எல்லாவற்றையும் கற்று மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் நம்ம ஆண்டவரை துதிப்பதனால நாம குறைந்து போவதே இல்லை. நீங்க ஆண்டவரை துதிச்சு பாருங்க, வீட்டுல குறைவே இருக்காது. எந்த வீட்டுக்குள்ளெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில, அவங்க குடும்பத்தில், அவங்க வீட்டுக்குள்ளாடி ஒரு நன்மைக்கு குறைவு வராதபடிக்கு என் ஆண்டவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். என் ஆண்டவர் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சூழ்நிலைகளை பார்த்து உதவுகிறவர் அல்ல, கூடவே இருந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கரபிடிச்சு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாடணும் பாருங்க, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த மாதிரி வேதனைகள் இருந்தாலும், எந்த மாதிரி பிரச்சனைகள் கூடி கடந்து போறாங்க. ஒருபோது ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஒருபோது ஆண்டவர் நம்மளை உதவி கண்ணுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், உன்னை கரம் பிடிச்சு தூக்கி எடுத்திருக்கிற, உன்னை நான் கரம் பிடிச்சு நடத்தும் என்று சொல்லி நம்மகிட்ட வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. துதிச்சு பாருங்க, ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க. ஒரு நன்மைக்கு ஒரு குறை வருத்த மாட்டார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 10 மாதமாய் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில, அதுவும் உயிர்த்தெழுந்த நாளில ஆண்டவரை துதிக்கும்படியா, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்து, ஒரு வாக்கியத்தை தந்திருக்கிறார். கடைசி நாள் ஆண்டவரை துதிச்சு ஒரு புதிய மாதத்துக்கு நாளை கடந்து போகும்போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க. உலகத்துல எல்லா ஜனத்துக்கும் அந்த வாக்கியம் கிடைக்காதுங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கட்டவிழ்த்திருக்கிறார். புதிய மாதத்துக்குள் நாம் கடந்து போகிறோம். இன்றைக்கு மாதத்தினுடைய கடைசி நாளில 10 மாதமாய் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தாரு. வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாம் வந்த போதும் ஆண்டவர் நம்மளை கைவிடல. ஆண்டவர் நம்மளை புறவை தள்ளல. ஆண்டவர் நம்மளை மார்போடு அணைத்து நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து தேவன் நம்மளை இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நிமிஷம் நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தோம்னா தெரியும், நம்மோடு கூட இருந்தவர்கள், நம்மோடு கூட படித்தவர்கள், நம்மோடு கூட வாழ்ந்தவர்கள் எத்தனை பேரோ இந்த பூமுகத்திலிருந்து மண்ணோடு மண்ணாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வியாதி ஆசுபத்திரிகளிலும் தினந்தோறும் ஏறி இறங்கும் போது நமக்கு நல்ல சுகத்தை தந்து இந்த 10வது மாதத்தினுடைய கடைசி நாளில தேவன் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்கு நாம் என்னத்தை செய்ய போகிறோம்? 10 மாதம் விரல் கொண்டு எண்ண முடியும், ஓடி போய் விட்டது நம்மளை விட்டு. இல்ல 2 மாதம் கழிஞ்ச ஒரு வருஷமே நம்மளுக்கு ஓடி போயிடும். 10 மாதத்துல நாம் ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம்? ஆண்டவர் எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு. நமக்கு எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். விழுந்து போன நேரத்தில் தூக்கி எடுத்தார். கடன்பட்ட நேரத்தில் அடக்கவே உதவி செஞ்சார். நமக்கு எதிராக இடமிருந்து பேசும்போது எதிர்த்து பேசுகிறவருமாய் அடைக்க பண்ணினார். இவ்வளவுதான் முடிஞ்சது என்று விதி எழுதப்பட்ட இடத்துல தேவன் நம்மளை தூக்கி எடுத்தார். பலரும் மரணத்தை தழுவினார்கள், பல வியாதிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் நம்மளோ சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த காலையில நின்று கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகள், அதுதான் ஆண்டவர் நமக்கு செஞ்ச ஆசீர்வாதம். சரீர பலவீனம் இல்ல, சோர்வுகள் இல்ல, அசதிகள் இல்ல, வியாதிகள் இல்ல, பிரச்சனைகள் இல்ல. யாரும் நம்மளை குறித்து குற்றம் சொல்லாத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார்.
நல்ல ஆண்டவர் இந்த காலையில நம்மளை ஏற்படுத்திக் கொடுப்போம். இன்னும் சில மாதங்கள், இன்னும் 60 நாட்கள் நம்மளை விட்டு ஓடி போயிடுச்சுன்னா ஒரு புதிய வருடத்துக்கு நாம் போயிடும். ஆண்டவர் தொடர்ந்து புதிய மாதத்துக்குள்ளும் புதிய வருஷத்துக்குள் நம்மளை நடத்தும்படியா இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர், இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்த ஆண்டவர், இதுவரைக்கும் நன்மை செய்த ஆண்டவர் இனியும் தொடர்ந்து நம்மளை நடத்தும்படியாக நம் ஆண்டு சமூகத்தில் ஏற்படுத்திக் கொடுப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கடந்த 10 மாதமாய் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில தெய்வ சமூகத்துல வந்து நிற்கும்படியாக நீங்க பாராட்டின இந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்தவரே தொடர்ந்து நீங்க நடத்த பொறுப்படுத்திக் கொண்டு நடக்கிற எல்லா காரியங்களையும் இந்த நாம துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. நம்மள நின்றோனமாக சங்கீதம் பகுதிக்கு நேராக